அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் வந்து கோவை வந்திருந்தாரு. அந்த இடத்துல வந்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, பீகார்ல அதாவது வெற்றி பெற்றிருக்க நிலையில பீகாருடைய காத்து தமிழகத்திலயும் வீசுது அப்படின்ற மாதிரி சிரிச்சா மாதிரி சொல்லியிருந்தா செய்திகள் வந்து வெளியாகி இருந்தது. ஸோ இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன சார்? இல்லை, ஏன் இப்படி ஆளுக்கு இந்த 10,000 ரூபாயை ஞாபகப்படுத்தி நிற்கிறாங்கன்னு தெரியல. அண்ணே ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு நிலைமை. 10,000 ரூபா கொடுக்கல அப்படின்னா இந்த மாசம் 1000 ரூபா கொடுத்ததை விட ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கதை ஞாபகம் இருக்குதா? என்னைக்குமே போட மாட்டான் புண்ணியவான், இன்னைக்கு 10 பைசா போட்டு போனான், தினிக்கும் போடுவான் திருட்டு பையன், அவன் இன்னைக்கு காசு போடாம போனான் அப்படின்னு சொன்னதா ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த 10,000 ரூபா கொடுக்காம விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இந்த 1000 ரூபா கொடுக்கறதோ இல்ல வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கறதோ இல்ல வந்து இந்த விடியல் பயணம் கொடுக்கறதோ இந்த காலை உணவு அப்புறம் அன்புச்சோலை எதுவுமே ஈடுபடாதுன்னு நினைக்கிறேன். ஜனங்க இப்பவே 10,000 ரூபாய் என்ன செலவு பண்ணலாம் அப்படின்னு ரெடியா இருக்காங்க போல இருக்கு. ஒரு பக்கம் சீமான் அவர்கள் தான் ஹைப் ஏத்தி விட்டாருன்னு பார்த்தா பிரதமர் வேற வந்து பீகார்னு சொல்லிட்டு போயிட்டாரு. பீகார் காத்துட்டாரு, தமிழகத்துல வீசுது, 10,000 கிலோமீட்டர் வேகத்துல வீசுது போல இதுன்னு. ரொம்ப இக்கட்டான சிச்சுவேஷன். என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. 10,000 ரூபாய்க்கு சரி நீங்க 15,000 ரூபான்னு சொல்லிருங்க. இதுக்கு நீங்க என்ன பதில் கொடுக்குறீங்க சார்? நாங்கள்லாம் அந்த மாதிரி பண்ண மாட்டோம்மா. நாங்கள் இப்போ ஏற்கனவே நாங்கள் வந்து பொங்கலுக்காக இப்போ ஒரு 2,000 ரூபாய் கொடுக்க போகிறோம். இல்லை 5,000 ரூபாய் 5,000 சொன்னாங்க. 2,500 ரூபாய் மீதி 1,500 இல்லையா? சரி விடுங்க, 3,500 அதுவும் இல்லையா? சரி கணக்கு போட்டுக்காங்க, பாக்குறவங்க கிட்ட கால்குலேட்டர் இருக்கும். சரி இதுக்கு நீங்க 5,000 ரூபாய் கொடுப்பீங்களா பொங்கலுக்கு? 2,000 ரூபாய். ஐயோ, இப்படி காமிக்க கூடாது. தப்பு 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 தப்பு. இப்படி காமிக்கணும். கரெக்ட் தானே? அப்ப 5,000 நீங்க இப்படி காமிச்சீங்கன்னா நீங்களே வந்து அவங்களுக்கு ஆதரவு கேட்கற மாதிரி ஆயிடும். என்ன அதுக்காக வந்து இப்படி காமிக்க முடியுமா 2,500? அதுவும் முடியாது. என்ன அண்ணன் இன்னைக்கு எல்லாமே வந்து எதிர்த்தரப்புக்கு ஆதரவாகவே பேசி நிற்கிறாரு இப்படின்றார். அண்ணன் கையில இருந்து இப்படி வந்தது இன்னைக்கு தான் பாக்குறேன் நான். இதுக்கு முன்னாடி வந்த பொங்கலுக்கு எல்லாம் ஏன் சார் கொடுக்கல? இப்ப அந்த கேள்வியும் இருக்கு இல்லையா? அது எலெக்ஷன் பொங்கல் இல்ல. அப்ப எலெக்ஷன் வரும்போது பொங்கல் வந்தா நிறைய காசு கொடுப்பீங்க. எலெக்ஷன் வரும்போது தான் நாங்க பொங்குவோம், மற்ற நேரத்துல பொங்க முடியுமா? அப்புறம் நீங்க மறந்துடுவீங்கல்ல. இந்த 1000 ரூபாயே இன்னும் எத்தனை பேர் ஞாபகம் வச்சுருப்பாங்கன்னு தெரியல. 10,000 ரூபாய் ஞாபகம் வந்துச்சு எல்லாருக்கும். இதில் வந்து நீங்கள் எப்போ கொடுத்தா ஜனங்களுக்கு மறதி அதிகம். அதனால அந்த எலெக்ஷன் போது கொடுத்தா தான் ஞாபகம் இருக்கும், மற்ற நேரத்தில் ஞாபகம் இருக்காது. கரெக்ட் தானே நான் சொல்கிறேன்? உண்மைதான் உண்மைங்களா? அதனால தான் எலெக்ஷனுக்கு முத நாள் கூட கொடுக்கலாமான்னு ட்ரை பண்ணலாம். அது கூட நல்ல ஐடியா இருக்குல்ல? அது கொடுக்க முடியாது இல்லை? கொடுக்க முடியாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் கொடுக்குறாங்கன்னு அண்ணன் சீமான் சொல்கிறாரு. அதுக்கு என்ன சொல்கிறீங்க? அவர் என்ன சொல்கிறாரு, அங்கே வந்து பிரதமர் போட்ட மாதிரி இங்கே பிரதமர் போடுவாருன்னு சொன்னார். இல்லை ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் குற்றச்சாட்டு சொன்னது. ஓட்டுக்கு காசு யார் சார் கொடுக்குறா? ஆடாடாடாடா, ஓட்டுக்கெல்லாம் நாங்கள் காசு கொடுக்கறது இல்லை, மனுஷாலுக்கு தான் காசு கொடுக்குறோம். அப்படி ஓடுங்க. கரெக்ட்னு, அது கரெக்ட்னு. அதான சொன்னேன், நன்றி தொகைன்னு சொன்னேன். போட்டிருக்கமா நன்றி தொகை 10,000 ரூபாய். அது என்ன சொல்லுவாங்க, பன்றிக்கு நன்றி சொல்லி குன்றின் மீது ஏறி நின்றால் வென்றிடலாம். சார் நேத்திக்கு பார்த்தீங்க அப்படின்னா ராமேஸ்வரத்தில் ஒரு பள்ளி மாணவியை வந்து இந்த காதலுக்கு மறுப்பு தெரிவித்ததுனால வெட்டி கொண்டிருந்தாங்க இல்லையா? ஸோ அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு குழந்தைக்கு கூட அதாவது பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு கூட பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவர் இது கண்டிக்கத்தக்கது தான், சீக்கிரமாக நாங்கள் வந்து அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவோம், இந்த மாதிரி வந்து ஒரு ரிப்ளை, இனிமேல் வந்து நடக்காது, நடவடிக்கை எடுக்கிறோம், அந்த மாதிரிலாம் கொடுக்காம கண்டிக்கத்தக்கது அப்படின்னு ரொம்ப ஒரு ஷார்ட்டாக வந்து முடிச்சிருக்கு. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? ஆமா, அண்ணனை கேட்டா என்ன சொல்வாரு, எல்லாருக்கும் ஒரு போலீஸை கூட அனுப்ப முடியுமா அப்படின்வாரு. இவங்க ஸ்கூலுக்கு போயிருக்கவங்கள தான் அன்னைக்காவது வேற ஏதோ கேட்டாரு. ஸ்கூலுக்கு போறவங்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா இது வந்து ஸ்கூலுக்கு வெளியில, அதாவது வீட்டுக்கு போற வழியில நடந்திருக்கு, அதுக்கு நாங்க பொறுப்பாக முடியாது அப்படின்ற மாதிரி. வெரி குட். இதைத்தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன், அண்ணனே சொல்லிட்டாரு. கரெக்டா? இருங்க நான் சொல்லிடுறேன். பள்ளிக்குள்ள நடந்தா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பு, வெளியில நடந்தா அது சட்டம் ஒழுங்கு. ஐயோ என்னன்னு சட்டம் ஒழுங்கு காவல்துறையை கையில் வைத்திருக்கின்ற முதலமைச்சரையே இவர் வந்து பாயிண்ட் பண்றாரா? அவரு தான் பொறுப்பு, அவராண்ட போய் கேளுங்க அப்படின்னு. கரெக்ட் தான். பள்ளிக்குள்ள நடந்தா பள்ளி அமைச்சர் பொறுப்பு, ரோட்ல நடக்குது அது சட்டம் ஒழுங்கு, அந்த இதுல தான் வரும். இப்போ போலீஸ் ஸ்டேஷன்லேயே போய் நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, செயின் அறுத்து போட்டாங்க அப்படின்னு சொன்னா எந்த இடத்துல நடந்தது அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பா. சொன்ன உடனே அது வந்து அந்த ஸ்டேஷன் ஜூரிஸ்டிக்ஷன் ஒன்று இருக்குல்ல,
ஸோ அது மாதிரி தான் கரெக்டாக சொல்லியிருக்காள் போற. கரெக்ட், பள்ளிக்குள்ள நடந்தா இவர் பொறுப்பு, பள்ளிக்கு வெளில நடந்ததுனால சிஎம் தான் பொறுப்பு. என்னன்னு அப்படி யாரும் சொல்லலைங்க. அப்படின்னா பள்ளிக்குள்ள நடந்தாதான் இவர் பொறுப்பு. அப்படிதான் சார் நிறைய பேர் வந்து கருத்துக்களும் தெரிவிச்சுட்டு வராங்க. நான் சொல்றது ஒண்ணுதான், இந்த பொண்ணை ரொம்ப நாளா அவன் ஃபாலோ பண்ணியிருக்கான், லவ் பண்ணியிருக்கான், டார்ச்சர் கொடுத்துருக்கான். ஏன் இந்த பிள்ளை காவல்துறையில சொல்லல? சார் வீட்லயும் சொல்லியிருக்காங்க, அவங்க எல்லாருமே கண்டிச்சும் இருக்காங்க. சரி வீட்டுல கண்டிச்சிருக்காங்களே, இனி வரமாட்டான்னு சொல்லி தான் அந்த பொண்ணு விட்டுருக்கு. மறுபடியும் திடீர்னு இப்படி வந்து வீட்டுல அவங்க ஏன் அவ்வளவு அசால்ட்டா இருந்தாங்க? காவல் நிலையத்துல போய் புகார் கொடுக்க வேண்டியது தானே. காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்தாக்கா உடனே கூப்பிட்டு அவனை போக்சோ வழக்கில் பிடிச்சி உள்ள போட்டுருவாங்கல்ல. போடலாம். அந்த பிள்ளைய ரொம்ப டார்ச்சர் பண்ணி செக்ஸ் டார்ச்சர் பண்ணியிருக்கான். அதுக்கெல்லாம் ஆதாரம் வேணுமா? ஆதாரம்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்க புதுசா சொல்றது. அந்த மாதிரி வந்து பேப்பர்ல என்ன வந்துருக்குது, லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அந்த பொண்ணு இல்லை நான் பெரிய படிப்பெல்லாம் படிக்கணும், பெரிய பதவிக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்குது, என் பின்னாடி சுத்தாதேன்னு சொல்லியிருக்குது. இதுதான் பேப்பரில் வந்திருக்கு. அண்ணனா புதுசாக ஏதோ ஜோடிக்கிறாரு. சரி எதா ஒன்றா இருந்துட்டு போட்டான். நான் கேட்குற கேள்வி, திருட்டு பயல்களுக்கு பயம் வரணும். ஆனால் இங்கே நல்லவங்களுக்கு தானே பயமாக இருக்குது. பயந்து ரோட்டில் நடக்க வேண்டியதாகுது. என்னென்ன இது தலைகீழாக இருக்குது. எல்லாம் விடியல்னு சொன்னால் எல்லாம் வந்து அஸ்தமனம் ஆயிடுச்சு போல இருக்குது. இப்போ குற்றவாளிகள் மீது குற்றம் சுமத்தாம பாதிக்கப்பட்டவங்க மீதே இவங்க ஏன் இது பண்ணல, இவங்க ஏன் இது பண்ணியிருக்கணுமே அப்படின்னு அவங்க மீதே வந்து நீங்க திசை திருப்பீங்க அப்படின்ற ஒரு இது. எல்லாம் திசையை திருப்புறோம், கத்திரிக்காய் திருப்புறோம். திசையெல்லாம் திருப்ப முடியாது. தெக்கையா தான் இருக்கும், வடக்கையா தான் இருக்கும். நீ கேட்குற கேள்வியை கொஞ்சம் பொறுமையா கேளு. நாங்க என்ன சொல்றோம்னா, உனக்கு ஏன் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலைங்கிறதான். அவங்க அப்பா அம்மாவாவது போய் பண்ணியிருக்கணும் இல்லை. இந்த பிள்ளைய விடுங்க, வீட்டில் சொல்லியிருக்கால, வீட்டில் அந்த பிள்ளையும் கூட்டிட்டு போய் ஸ்டேஷன்ல சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து சார் அவங்களுமே நம்மளும் கண்டிச்சிட்டோம், இனிமே அவன் வரமாட்டான்னு அவங்க நினைச்சிருக்காங்க. அப்ப நாங்க மட்டும் எப்படி நினைப்போம், அவன் வருவேன் அதனால உடனே நீ காப்பாத்தணும், உடனே ஒரு மகளிர் காவல்துறை தப்பிக்க முடியாதுன்ற ஒரு பயம் இருக்கணும் அப்படின்றதுதான். இப்ப அவன் தப்பிச்சு போயிட்டானா, பிடிச்சுதான் போட்டாச்சு இல்ல, ஒண்ணு தூக்குல போடுவோம், இல்லைன்னா லைஃப் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இல்ல பண்ணதுக்கு அப்புறம் அவனை தூக்குல போட்டா என்ன? இது அப்ப பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ண முடியும்? அவங்க ஆத்தா அப்பன் தான் கண்டிச்சிருக்காங்க, அது ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் நாங்க மாத்திரம் போய் என்ன பண்ண முடியும்? ஒவ்வொருத்தரையும் போய் அடையாளம் கண்டு எங்கள்கிட்ட சொன்னச்சு அந்த பொண்ணு வந்து, எங்கள்கிட்ட ஒன்று காவல் நிலையத்தில் சொல்லி அது நடவடிக்கை எடுக்கலைன்னா நீ கேட்கறதுல நியாயம் இருக்குது. காவல் நிலையத்துக்கே போகாமல் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒன்றும் பண்ணலை, சம்பவம் நடந்த பின்னாடி நடவடிக்கை எடுத்து, சம்பவம் நடந்த பின்னாடியாவது நடவடிக்கை எடுக்கிறமேன்னு நீ சந்தோஷப்படு. அதுவே பெரிய விஷயம். ஆமா, அவனுக்கு அது கூட எடுக்காம இருந்திருப்பாங்க. எவ்வளவு சீக்கிரமா நாங்க அவன் பேர்ல வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி அவனுக்கு தண்டனையை வாங்கி கொடுக்குறோங்கிறத பார்க்கணும். சரி, இப்ப செய்திகள்ல கூட இவன் தான் கொன்னான்னு தெரிஞ்சிச்சு, குத்திட்டான்னு தெரிஞ்சிச்சு, இப்போ அவன் கிட்ட வந்து விசாரணை போயிட்டு இருக்கு, இதற்கான மர்மம் என்ன அப்படின்னு விசாரணை போயிட்டு இருக்குன்னு தான் அந்த செய்திகள்லாம் வெளியாகுது. உடனே தண்டனை கொடுக்க வேண்டியதானே? அப்படி எல்லாம் பண்ண இயலாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவன் குற்றவாளியாங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும் இல்ல. அவன் தான் குத்துனான்னு நீ தானே சொல்ற. சார் சிசிடிவி அந்த இதுவெல்லாம் கூட எல்லாமே இருக்கு. ஜட்ஜு கேட்கிற கேள்விக்கு காவல்துறை பதில் சொல்லணுமா இல்லையா? அப்போ இதெல்லாம் விசாரித்து அவன்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கி அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வந்து சார்ஜ் ஷீட்டில் எழுதி அதை கொண்டு போய் ஃபைல் பண்ணால் தான் ஜட்ஜு பார்த்துட்டு சரி இவன் தான் அதை பண்ணியிருக்காங்கப்பாங்க. அதாவது அதாவது உண்மையை வந்து விளக்கி சொல்லணுமா? நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. அண்ணன் சொல்கிறது கரெக்டு. கோர்ட்டில் கொண்டு போய் நிரூபிக்கணும், எல்லாம் சரிதான். ஆனால் அந்த பயம் அப்படின்ற ஆஸ்பெக்டு, அதை விட யாராவது ஏதாவது நம்ம மாட்டிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீ ஏன் அப்போ சொல்ல, நீ ஏன் இப்போ பண்ணல, நீ அங்கே போன, நீ ஏன் இங்கே பண்ண, இப்படின்லாம் கேள்வி கேட்கும்போது அப்புறம் இது வந்து விக்டிமை பிளேம் பண்ற மாதிரி தானே இருக்கு. யாராவது ஒருத்தங்க அந்த பையனுக்கு ஏன் இந்த புத்தி வந்தது, அவன் ஏன் வந்து இஷ்டம் இல்லாத பொண்ணு பேர சுத்தினா, உன்னதான் அது சீந்தலன்னும் போது நீ ஏன்டா அவ பின்னாடி போன அப்படின்னு ஒரு வார்த்தையை அதை கேட்டாங்களா? நீ ஏன் போலீஸ் ஆண்டா போல, அவங்க அப்பா அம்மா ஏன் போல, இதைத்தானே கேள்வி கேட்டுக்கிறீங்க. திருட்டு பையன் முள்ள மாதிரி முடிச்சவுக்கு அவனை பத்தி யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. அவனுக்கு ஏன்டா இந்த புத்தி வந்தது அப்படின்னு யாராவது கேட்டீங்களா? அவனை ஒண்ணுமே கேட்க மாட்டீங்க. அவன் குத்திட்டு அவ்வளவுதான் என்னப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்படி பண்ணி 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 தான் இந்த மாதிரி ஜென்மங்களுக்கு நீங்க வந்து ஒரு தைரியத்தை உண்டு பண்றீங்க. என்ன ஆயிட போகுது, என்ன பெருசா ஆயிட போகுது, கோர்த்துக்குது அப்படியே எடுத்துக்கலாம். அதை இப்போ அந்த ஒரு சின்ன குழந்தைய கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில இப்போ அவனை ரிலீஸ் பண்ணி இல்லையா, அந்த மாதிரி தான் எல்லாருக்கும் ஒரு தைரியம் வந்துச்சு. அந்த தைரியத்தை உடைக்கணும், பயத்தை உண்டாக்கணும்.
அது இல்லாம அதுக்கப்புறம் அப்படியே நடவடிக்கை எடுக்கிறான். இந்த அண்ணன் கூட போட்டோம் இல்ல. என்ன சொல்ல வரேன்னா என்னண்ணே, நீங்க என்ன வேணாலும் பேசலாம். நீங்க உங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்கு, அதனால நீங்க என்ன வேணாலும் பேசுங்க. நீங்க லைசன்ஸ் ஹோல்டர், பேசலாம். லைசன்ஸ் டு கில் அது ஜேம்ஸ் பாண்டுக்கு மட்டும்தான், எனக்கு இல்லை. சார், இப்போ பாஜகவுக்கும் திமுக இடையே ஒரு போர் நிலவிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவை மதுரை அந்த பகுதியில் வந்து மெட்ரோ அனுமதி கேட்டு கொடுத்துருக்காங்க மனு திமுக அரசு. அதுக்கு வந்து பாஜக நிராகரிச்சிருக்காங்க. ஸோ இதனாலே பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதை பத்தி உங்களோட நிராகரிப்பாப்பு அப்படின்லாம் சொல்லாதீங்க. அது நிராகரிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இரண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நாட் அப்ரூவ்டு வேற, ரிஜெக்டட் வேற. நாட் அப்ரூவ்டு அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அதை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணி கொடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அதை கேட்டால் கொடுக்க மாட்டாங்க, இது கேட்டால் கொடுக்க மாட்டாங்க இப்படின்னே சொல்லி நிற்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி தான் ப்ராஜெக்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஆனால் இதுக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் சரியாக பதிலடி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் மற்ற பாஜக தலைவர்களும் பதில் சொல்லியிருக்காங்க. அங்கேருந்து வந்த லெட்டரில் என்ன சொல்லுது அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. 2011 அப்புறம் சென்சஸ் எடுக்கலை. ஸோ நீங்கள் அந்த கணக்கை வச்சு பார்க்கும்போது 20 லட்சம் அப்படின்றது வராது. ஆனால் இந்த அர்பன் ஏரியா அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது. இந்த காலகட்டத்தில் இவ்வளோ இருக்கும் அப்படின்ற ஒரு வரைமுறை இருக்குது. இதை வச்சு இப்போ ப்ரொஜெக்டட் பாப்புலேஷன் இவ்வளோ, அதனால் அந்த 20 லட்சம்ன்ற க்ரைட்டீரியாக்குள்ளே இது வரும் அப்படின்றத சொல்லணும். நாம் முதல்ல ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அந்த மெட்ரோ பாலிசி என்ன 20 லட்சம் அப்படின்னு இருக்குது. எப்பா இந்த சென்சஸில் 20 லட்சம் இல்லையே 2011. அப்போ எதுலேயே முதல்ல அடி வாங்கிறாதா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எழுதணும். இப்போ ஒன்று வேணாங்க, வர நான் சொல்கிறேன். அண்ணனுக்கு தெரியாது இல்லை. இப்போ ஒரு பகுதியில் போயிட்டு எங்களுக்கு தனியாக ஒரு ரேஷன் கடை வேணும், நாங்கள் அவ்வளோ தூரம் போக வேண்டியது அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே ஒரு எம்எல்ஏவே போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஜனங்கள்லாம் வந்து மனு கொடுப்பாங்க. ஐயா நாங்கள் இங்கேருந்து 5 கிலோமீட்டர் போக வேண்டியதாகுது ரேஷன் கடைக்கு, எங்கள் ஊருக்கு ஒரு ரேஷன் கடை வேணும் அப்படின்வாங்க. உடனே அவர் பக்கத்தில் இருக்க அதிகாரிகிட்ட மனுவை வாங்கி கொடுப்பாரு. அந்த அதிகாரி என்ன சொல்வார், இது பாருங்க ஐயா 237 குடும்பங்கள் இருந்தாதான், அது இதை மாதிரி ஒரு சட்டம் வச்சிருப்பாங்க, கரெக்ட் தானே? அப்போதாங்க வந்து ரேஷன் கொடுக்க முடியும். அதில் 236 குடும்பம் தான் இருக்குது, ஒரு குடும்பம் குறையுது. நான் ஒரு அப்ராக்சிமேட் நம்பர் சொல்கிறேன், புரியுதுங்களா? இது வந்து அதிகார வர்க்கம். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதனால என்னப்பா இங்கே இருக்கவங்களாம் வந்து கூலி தொழிலாளிகள், ஒரு நாளை வேலையை விட்டு அங்கே போக முடியாது, நான் கொடுக்குறேங்க பர்மிஷன் போடுங்க அப்படின்வாரு. இதுதான் அதிகார வர்க்கத்துக்கும் அரசியல்வாதிகளுக்கும் உள்ள வித்தியாசம். அப்போது இந்த மாதிரி பண்ணும்போது அந்த அமைச்சராக இருக்கவர் என்ன பண்ணணும், மேலே பாலிசியில் கொட்டை எழுத்தில் போட்டுக்கிறாங்களா, 20 லட்சம் சொல்லிக்கிறாங்களா, நீங்கள் வந்து 2011 இவ்வளோ வரலையே, அப்போ என்ன பண்ணணும், ஜஸ்டிஃபை பண்ணுங்க. இந்த கணக்குப்படி ப்ரொஜெக்ஷன் எவ்வளோ பாப்புலேஷன் க்ரோத் அப்படின் போது இங்கே எவ்வளோ இருக்குது, இதை எழுது, அதை ஏன் எழுத விட்ட அப்படின்னு கேட்கணும். முதல்ல மேலே இருக்க அதிகாரிகள் கேட்கணும், அதுக்கப்புறம் அமைச்சர் கேட்கணும். இங்கே யாருமே கேட்கல போல இருக்குது. அடுத்தது அவங்க அந்த லெட்ரு அமைச்சிருக்காங்கல்ல, க்ளீனாக சொல்கிறாங்க, அது பாருங்க 22 மீட்டர் வேணும், நீங்கள் சொல்கிற பாத்தில் 15 மீட்டர் கூட இல்லை. அப்போ ஏற்கனவே 2 பக்கம் அந்த உக்கடம் இந்த ஏரியாலாம் வந்து உக்கடம் தானே அது, அதெல்லாம் வந்து எவ்வளோ கோயம்புத்தூர்னாலே எவ்வளோ ஒரு பெரிய இது அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ ஏற்கனவே இருக்கிற எஸ்டாப்ளிஷ்டு அந்த கடைகளோ இல்லை மால்களோ இதெல்லாம் இடிக்கிற மாதிரி வரும். அதில் எத்தனை பேர் ஒத்துப்பாங்க? அப்போ அலைன்மெண்ட்டை மாற்றணும் அப்படின்வாங்க. ஏதோ கல்யாண மண்டபத்தை இடிக்கணும்னு போதே மாற்றணும்னு சொன்னாங்க. ஞாபகம் இருக்கானே, பக்கத்தில் தான் மாப்பிள்ளை மண்டபம் தான் அந்த மாதிரி. ஸோ இதையெல்லாம் சரி பார்த்து அனுப்பணும். நீங்கள் சரியா இது பண்ணாமல் அப்புறம் அவங்க முதல்ல ரிஜெக்ட் பண்ணல, அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அனுப்புங்க. ஆனா இவங்களுக்கு என்னன்னா எதுவா இருந்தாலும் அரசியல் தான் பண்ணணும். உண்மையிலேயே வந்து உங்களுக்கு மெட்ரோ கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சிருந்தா அதிகாரிகளை கூப்பிட்டு இதை பாருங்க, எந்த சிக்கலும் இதுல இருக்கக்கூடாது, எதுவா இருந்தாலும் எல்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் இருக்கணும், அதை முதல்ல இன்சூர் பண்ணுங்க. அங்க வந்து நம்ம அங்கேயே டைட் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனையே வந்திருக்காது. ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு ஏதோ ஒண்ணு அனுப்புவாங்க, அவங்க பதில் சொல்லுவாங்க. இப்படி அதிகாரிகள் மட்டத்திலேயே வட மாநிலத்துல இதை விட சின்ன சின்ன சிட்டிக்கெல்லாம் அப்ரூவல் கொடுக்குறாங்க, ஆனா கோவை மாதிரியான பகுதிகளுக்கு வந்து இவங்க கொடுக்கல. அவங்க ஜஸ்டிபிகேஷன் எழுதி அமைச்சாங்க, ரிப்போர்ட்டை ஒழுங்கு அமைச்சிக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் அவங்க பண்ணலையே. கரெக்ட், 2011 சென்சஸ்ல இவ்வளவுதான் எங்க ஜனத்தொகை, இப்போ அந்த ப்ரொஜெக்ஷன் இந்த நார்மல் பாப்புலேஷன் க்ரோத் ரேட் அவ்வளோ பார்க்கும்போது இவ்வளோ இருக்குது. அதனால இது வந்து அடுத்தது இப்போ ஒன்று சொல்லியிருக்காங்க, இந்த ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு.
நீங்கள் பை ரோடு பைக்கில் போகும்போது எவ்வளோ, காரில் போகும்போது எவ்வளோ. ஆவரேஜ் ஆஃப் மெட்ரோ வந்து 34 km/h. இதுக்கு அதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ரெண்டாவது, நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி இத்தனை லட்சம் பேசஞ்சர்லாம் இதில் சுவிட்ச் ஓவர் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படின்லாம் சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அதை நம்ம கேட்கணும். அது பாருங்க, இப்போது இங்கேருந்து நான் வீட்டிலேருந்து வரேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து 1.5 மணி நேரம் ஆகுது. இதையே நான் மெட்ரோவில் வரேன் அப்படின்னு சொன்னால் ஒரு 1.25 மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 1/4 மணி நேரத்துக்காக யாராவது வந்து இப்படி வருவாங்களா அப்படின்னா 1/4 மணி நேரம் விஷயம் கிடையாது. கம்ஃபர்ட் சிக்னலில் நின்றுக்குன்னு சைட்டில் ஒருத்தன் வருவான், குறுகில் ஒருத்தன் வருவான், அண்ணனுக்கு தெரியும் இல்லைன்னா பின்னாடி டொங்குன்னு வந்து இடிப்பான். இதெல்லாம் தொல்லையே வானா. 1.5 மணி நேரம் இல்லை, 2 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் நிதானமாக உட்காந்துக்கின்னு வரேன் அப்படின்னு நான் மெட்ரோவில் தான் வருவேன். ஸோ இந்த ஜஸ்டிஃபிகேஷனை இவங்க அனுப்பணும். இந்த ஆவரேஜ் ஸ்பீடுன்றதெல்லாம் விடுங்க, இது ஒரு விஷயம் கிடையாது. கம்ஃபர்ட். இப்போ மெட்ராஸ் மெட்ரோவில் வந்து சென்னை மெட்ரோ ரயில் கார்பரேஷன் இதில் வந்து எவ்வளோ ஜனத்தொகை போகிறாங்க, எவ்வளோ ஏர்னிங்ஸ் வருது, ஆரம்ப காலத்தில் எவ்வளோ இருந்தது, இவ்வளோ ஏங்க அந்த எம்ஆர்டிஎஸ்னு வேளச்சேரியிலேருந்து பறக்கும் ரயில் விட்டாங்கல்ல, ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, யாரும் ஏறல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த பக்கம் தாம்பரம் செங்கல்பட்டு ரூட்டில் போகிற மாதிரி வண்டி வந்து நிற்கும் போதே கர்ச்சீஃப் போட்டு இடம் பிடிக்கிறோம். அது பிக்கப் ஆகும். இன்னைக்கு மெட்ரோல பாருங்க, மத்தியான நேரத்துல கூட உட்கார இடம் கிடைக்கிறது கிடையாது. நான் எக்மோர்ல ஏறுவேன் 1 மணிக்கு கூட இடம் அவ்வளவு கூட்டமா இருக்கு. மத்தியானம் 1 மணி லஞ்ச் டைம்ல எக்மோர்ல வந்து ஏறுவாங்க, நிந்துக்கினே வருவேன் நான் கோயம்பேடு வரைக்கும். அதனால இந்த ஜஸ்டிபிகேஷனை நீங்க கொடுத்து நேரா போயிட்டு, அது சரி நமக்கு போர்ட்போலியோ வேணும்னா மட்டும் நேரம் போவோம், 3 நாள் உட்காந்து வாங்கிட்டு வருவோம். மெட்ரோ ஜனங்களுக்கு தானே, அது வந்தா என்ன வராட்டி என்ன, இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணிட்டு பாத்தீங்களா மத்திய அரசு பழி வாங்குகிறது அப்படின்னு எலெக்ஷன்ல சொல்லிட்டு போலாம். அது முக்கியமா, மெட்ரோ வர்றது முக்கியமா? நமக்கு அது நிதானமா வரட்டும். 2011 கணக்குப்படி இவங்க அந்த பாப்புலேஷனை எடுத்திருக்கான் ஒன்றிய அரசு. இன்னைக்கு 2005 படி நமக்கு வந்து இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் போலான வாக்குகள் இருக்குது, அந்த வாக்கு லிஸ்ட் இருக்குது. அதுபடி எடுத்திருந்தாலே நமக்கு 20 லட்சத்துக்கு மேலே 25 லட்சம் வரும். மதுரையில் வந்து இப்போ நிறைய யூனியன் எல்லாம் இதெல்லாம் மாநகராட்சி நகராட்சி எல்லாம் கொண்டு வந்து இணைச்சாச்சு. கிட்டத்தட்ட 150 வார்டு அங்கே. இப்போ சென்னை எடுத்துக்கிட்டேன்னா 200 வார்டு இருக்குது. இது மாதிரி கோயம்புத்தூரும் அது மாதிரி. அதனால பாப்புலேஷன் அவங்க கேட்குறதுக்கு மேலே இருக்குது. ஆனால் என்னென்னா அதை வந்து சில ரெட்டிஃபிகேஷன், அந்த அப்ளிகேஷன் வரட்டும், அதை திரும்ப இவங்க ஃபுல்லப் பண்ணி அதில் இருக்க தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டினதெல்லாம் சரி பண்ணி அனுப்பணும். அது பொதுவாகவே எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். இது ஒரு பெரிய ஜுஜிபி மேட்ரு. அடுத்ததுக்கு போங்க. என்ன ஆச்சு? ஆனா நீங்க தான் சார் இப்போ பிரச்சனை ஆயிட்டு இருக்கீங்க. பாஜக நீங்க சொல்லாதீங்க. அண்ணன் வந்து இப்ப வந்து திமுக மூத்த நிர்வாகியா நான் பார்க்கல. அவர் வந்து முழுக்க நடு சென்டரா பாக்குறேன் நானு. இல்லைங்க, அவங்க திருப்பி அனுப்பிச்சிருக்காங்கன்னா நாங்க சரி பண்ணி மறுபடியும் கொடுக்குறோம். அப்ப அனுப்பட்டும் பார்ப்போம். ஆனா உங்க கட்சியில அப்படி சொல்லலையே. உங்க கட்சின்னு சொல்லலாமா சார்? இங்க பாருங்க, எங்க கட்சியில வந்து சொல்றாங்கன்னா திருப்பி அனுப்பிச்சாங்க, அவங்க ஏதோ தெரியாம சொல்றாங்க. இல்ல சார், நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதே மனித நேயமா இருந்தா என்ன பண்ணிருக்கணும், அந்த ஒன்றிய அரசனுடைய அதிகாரிகளும் அந்த அமைச்சரும் இங்க இருந்து இருக்கக்கூடிய அந்த இவங்களை வர சொல்லி அங்கேயே உட்காத்தி வச்சு இதெல்லாம் எங்களுக்கு கரெக்ஷன் இருக்கு, இதெல்லாம் கரெக்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டு அதான் லெட்டரா குடுத்துக்கிறாங்க. ஏன் இப்ப நீங்க தான் இந்த மனித நேயம் இருந்ததுன்னா நேரம் ஆள் அனுப்பி பாருங்க என்னென்ன மாதிரி எல்லாம் இருக்குது. அண்ணனே சொல்றாரு ஓட்டர் லிஸ்ட் போதும் அப்படின்னு. எஸ்ஐஆருக்கு அப்புறம் வேற வரப்போகுது பாருங்க. இது ஓட்டு போடுறவங்களே இத்தனை லட்சம் இருக்காங்க, அப்ப ஓட்டு போடாதவங்க இத்தனை லட்சம் இருப்பாங்க, இவ்வளவு இருக்குது மக்கள் தொகை. அண்ணனே இவ்வளவு சுலபமா ஒரு ஐடியா எடுத்து கொடுக்குறாரு. நீங்க வேற எதுவுமே வேணாம், இது போதும், இதை எடுத்து நேராக கொண்டு போயிட்டு இந்த பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூன்ஸில் இவ்வளோ பேர் இருக்காங்க, அதுக்கப்புறம் நீ இல்லைன்னு சொல்றிய அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், உடனே ஓகேன்னு சொல்லிட போறாங்க. அதைத்தான் நான் சொன்ன மாதிரி பதவின்னா போலாம், இதுக்கெல்லாம் போக முடியுமா? விடுங்க. குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 60,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.